தனி பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கி தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கிட நாம் கேட்கலாம். பாஸ்கரன், வணக்கம். இந்த தனி பேரிடர் மேலாண்மை ஆணையம் அமைக்கிறதுக்கான இந்த முக்கியமான காரணம் என்னவாக இருக்கிறது? இதன் முக்கியத்துவம் என்ன அறிந்து கொள்ளுங்க. வடகிழக்கு பருவமழையின் போது சென்னையில அதிக கனமழை, புயல் உள்ளிட்ட பாதிப்புகள் இருக்கிறது. இதன் காரணமாக திடீரென ஏற்படக்கூடிய அந்த பேரிடர்கள், கனமழை, வெள்ளப்பெருக்கு, அதே நேரத்துல புயல், இது போன்ற பேரிடர்கள் ஏற்படும் போது அதை எதிர்கொள்வதற்கு பல்வேறு விதமான திட்டங்களை வகுத்து தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அதனுடைய அடுத்த கட்டமாக சென்னை மாநகருக்கென்று தனி பேரிடர் மேலாண்மை ஆணையம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் அனைத்து துறை அதிகாரிகளும் இருப்பார்கள். இந்த அடிப்படையில முடிவுகளை துரிதமாக எடுத்து பேரிடர்களை எதிர்கொள்வதற்கு எளிதாக இருக்கும் வகையில சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் தலைமையில குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆணையம் என்பது மாவட்ட ஆட்சியர் மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர், சென்னை மாநகராட்சியுடைய துணை ஆணையர், சென்னை மாநகராட்சி நல அலுவலர், CMDA உடைய செயல் அதிகாரி, நீர்வளத்துறையினுடைய சென்னை மண்டல தலைமை பொறியாளர், இவர்களெல்லாம் இந்த ஆணையத்துல உறுப்பினராக இருப்பார்கள். சென்னை மாநகராட்சி ஆணையர் தலைமையில் தான் ஆணையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இணைந்து அதிரடி முடிவுகள் எடுப்பார்கள். அந்த வகையில பார்க்கும்போது பேரிடர்களை எதிர்கொள்வதற்கு முன்கூட்டிய திட்டமிடுதல், திட்டமிட்ட நடைமுறையை செயல்படுத்துதல், அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக தீர்வு காண்டு மக்களுக்கு எவ்விதமான பிரச்சனைகள் ஏற்படாத வண்ணம், உயிரிழப்புகள் மற்றும் பொருட்சேதம் ஏற்படாத வகையில பேரிடர்களை எதிர்கொள்வதற்கு இந்த ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த செயல்பாடுகளாக கருதப்படுகிறது.